பெண்கள் கிட்ட பார்க்கின்ற பொழுது சில குணங்கள் தெரியும். ரொம்ப அதீதமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அதற்கு எதிர்புறமான முனைக்கு அவர்களால் மிக எளிதாக சென்று சேர முடியும். ராமன் உட்கார்ந்து இருக்கிறான், சூர்பனக அப்படி வந்து பேசினா, பேசும்போது பல தவறான வார்த்தைகளை பேசுகிறான் ராமன். கடைசியா ஒரு காலகட்டத்தில் என்னால முடியாது, லக்ஷ்மணன் இருக்கான், வேணா அவனை ட்ரை பண்ணிட்டு போயிட்டான். அவன் பார்த்தா இவனும் அதே மாதிரி தானே இருக்கிறான்னு இவன் கிட்ட அவன் அன்பா பேசினான். அவன் எப்பவுமே கோபமாவே இருப்பான். அவன் கிட்ட வந்தா இவன் அவன்கிட்ட அனுப்பி இருக்க கூடாது. ராமன் செஞ்ச பிழை, அவன் மூக்கையும் மார்பையும் அறுத்துட்டான். என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டா, கூன் முதுகோட இருந்தா. ராமனுக்கு எது தெரியுமா விளையாட்டு? அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைய வச்சு அடிப்பான். எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பா? சூர்பனகை பெண், அவ கூனிங்கிறதுனால மண்ணுருண்டையால அடிச்சான். இவ பெண்ணுங்கிறதுனால அடிச்சிட்டாங்க. பொம்பளைங்கிறதுனால தான் அடிச்சாங்க. அவளுக்கு மானமாக இருந்தது அந்த மூக்கும் மார்பும் தான், அதை வெட்டுட்டாங்க. மண்ணுருண்டையால் அடித்தான், அவள் மண்ணே இல்லாமல் அடித்தாள். இவளை பெண் என்பதற்காக அடித்தார்கள், அவள் பெண்ணே இல்லாமல் அடித்தாள். பார்த்தீர்களா? அவள் மனைவி உங்களோடு கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை நீங்கள் நினைத்து பாருங்களேன். என்ன செஞ்சதனால அவ கோபப்பட்டா? என்ன செஞ்சதனால அவ அழுதா? பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது. தான் உருவத்திலே மிக சாதாரணமாக இருப்பதினால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுங்கள், கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்து பார்ப்பாள். தவறான பெண்களாக இருந்தாலும் நெருக்கம் காட்டாதீர்கள், விட்டு விலகியிருங்கள். விளையாட்டு என்பது ஒரு அளவோடு நின்று கொண்டால் விபத்துகள் குறையும்.